நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மள பிரிக்கவே கூடாது. வசனத்துல சொல்லியிருக்கிற மாரி உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வச்சிருக்கிற அன்ப நம்ம விட்டுடவே கூடாது. அவர் நமக்காக கொடுத்த அன்பு இது எல்லாத்த காட்டிலும் பெருசு. அவரையே நமக்காக தந்தருளினார். அவர் உயிரையே பொருட்படுத்தாம நமக்காக, நம்ம பாவத்துக்காக அவர் இந்த பூமிக்கு பலியானார். அப்போ அவர் நம்ம மேல அவ்வளோ வைராக்கியம் வைக்கும் போது, அவர் நம்ம மேல அவ்வளோ பாசம் வைக்கும் போது, அவர் நமக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் போகும்பொழுது, நாம அவருக்காக சில காரியங்களை விட்டு கொடுத்து மனம் திரும்பி அவர்கிட்ட மறுபடியும் திரும்பி அவர் உறுதியா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில அவர் வச்ச திட்டங்கள், நாமள அவர் கொண்டு போற இடங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சீக்கிரத்துல அவர் நம்ம வாழ்க்கையில வச்ச நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறும். எந்த ஒரு விஷயமும் அவருடைய அன்பை விட்டு நம்மள பிரிச்சிடக்கூடாது. ஒருவேளை நீங்க டிஸ்டன்ஸா ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு இன்னைக்கே ஓடி வாங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க, மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்க. ஆமென். God is waiting for you.